அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆதரித்து நடத்துவார். தேவனுடைய வல்லமை அவரவருடைய தேவைக்காக கிரியை செய்யும். தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரோடு வாழ்கிற தேவ பிள்ளைகள் நித்தமும் அவரை தேடுங்கள், அவர் வல்லமையை நித்தமும் நாடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் சோதனைகளை ஜெயித்து வாழ்க்கையில் கர்த்தருடைய பாதுகாப்பை பெறும்படி நாம் செய்ய வேண்டியதை நாம் நிச்சயமாய் செய்தாக வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சூழ்நிலைகள் மத்தியில் எந்த காரியத்திலும் பயப்படுகிற ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசுவாவின் காலம் வருவதற்கு முன்பு உபாகமம் 3:22 வாசிங்க தம்பி. அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு பயப்படீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரச்சனை வந்தப்போ அவங்கெல்லாம் பயந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அவர்களுக்கு பயப்படீர்களாக, சத்துருக்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், பிரச்சனை குறித்து பயப்பட வேண்டாம். கர்த்தரை பத்தி பயம் இருந்தால் பிரச்சனை குறித்து பயம் வராது. அல்லேலூயா. பயம்ன்றது பக்தி, பாசம், அவர் மேல் பாசம், அன்பு இருந்ததுன்னா அவருக்கு அன்பு மேல நமக்கு சந்தேகம் வராது. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவரிடத்தில் நமக்கு உண்மையான அன்பு இருந்தா அவர் நம்மில் வைத்திருக்கிற அன்பு மேல நமக்கு சந்தேகமே வராது. சந்தேகம் வரல அப்படின்னா நாம் பயப்படவே மாட்டோம். அல்லேலூயா. ஏன் வசனம் சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உண்மையிலே ஆண்டவர்ட்ட அன்பா இருக்கிறியா? எல்லாரும் அன்பா இருப்போம், அவங்க அவங்களுக்கு வேண்டி அன்பா இருப்போம். இது நமக்கு வேண்டி நம்ம அவர் மேல அன்பு வச்சு, அது தப்பு. அது சுயநலம் உள்ள அன்பு, அதுக்கு பேர் அன்பு கிடையாது. இங்கே சொல்லப்படுற அன்பு தேவ அன்பு, அது சாக்ரிஃபைஸ் லவ், எதிர்பார்ப்பை இல்லாத அன்பு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலம் போல் தெரிந்தால், உதவி செய்கிறார் போல் அறிந்தால், என்ன காப்பாத்திட்டார் தப்பு அப்படின்னு ஒரு அன்பு வரும். தட்ஸ் நாட் ரியல். அது எல்லாருக்கும் மேல வரும். அல்லேலூயா. இங்க அப்படி இல்லை, இது பரஸ்பர பாசம். அவர் மேல பாசம் இருக்கிறதுனால நாம செய்வோம், பாசம் இருக்கிறதுனால அவர் செய்வார் என்று நம்புகிறோம். அல்லேலூயா. செஞ்சதுனால இல்லை, செஞ்சதுனால இல்லை, செய்யறதுக்கு முன்னையே அவர் மேல பாசம் வச்சனால நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்போம். செய்வாரு. செய்யாம போனாலும், எங்களை விடுவிக்காம போனாலும், என்னை காப்பாற்றாமல் போனாலும் நான் அவரெல்லாம் விட மாட்டேன். இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற நம்மை போன்ற பாடுள்ள மனிதருடைய சாட்சிகள். அல்லேலூயா. நமக்கு வீடு, நல்ல வீட்டை தந்துட்டார், அப்படா ஏசப்பா சோதனம். இது இல்லை பாசம். என்ன வீடே இல்லை, என்கிட்ட அவர் அன்பா இருக்கிறார். சோ நான் அவரிடத்துல அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. என ஒண்ணுமே இல்லை, ஆனா அவர் என்னோட இருக்கிறார், அவர் என்னை அறிந்திருக்கிறார். ஆனால் நான் அவரிடத்துல, அவரை நாம் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று எழுதியிருக்கிறது. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறீர்கள். இதுதான் அன்பு. அல்லேலூயா. பாருங்கள், இப்படி தேவனிடத்தில் ஒருவன் அன்பு வைத்தால் அன்பிலே பயமில்லை, அப்படிப்பட்ட அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஒரு மனிதன் தேவனிடத்தில் பூரண அன்பு கொண்டிருந்தால், அவன் உள்ளத்தில் தேவ அன்பு குடிகொண்டிருந்தால், அங்கே பூரண அன்பு பயத்தை புறம்பே, பயத்தை வெளியே தள்ளிரும். வாழ்க்கை குறித்த பயம் மாறட்டும், கர்த்தரிடத்தில் அன்பு வரட்டும். உன் காரியங்களை நன்மையாய் மாற்றுகிற தேவன், ஜெயமாய் மாற்றுகிற தேவன். உன் காரியம் ஜெயமாய் மாறும். உன்னுடைய போராட்டத்திலே கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். பயப்பட வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக
யுத்தம் செய்வான். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக. நீங்கள் எதை குறித்தெல்லாம் பயப்படுவீர்களோ, எதெல்லாம் உங்களை பயமுடுத்துமோ, எது உங்களை கலங்க பண்ணுமோ, உங்கள் எதிர்காலம், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வறுமைகள், உங்களுடைய தாழ்ச்சிகள், உங்கள் வாழ்விலே வர வேண்டியதில் வராத தடைகள், நடக்க வேண்டிய நடவாத போராட்டங்கள், பலவித மனிதனுடைய சவால்கள், சத்துருடைய படையெடுப்புகள் அனைத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். பயந்து என்ன செய்வது என்று அங்கும் இங்கும் அலைமோதி தவிக்க வேண்டாம். பயத்தினால மற்றவங்களோட சேர வேண்டாம். மற்றவங்களோட மனதை உடைக்க வேண்டாம். பயந்து தப்பான முடிவெடுக்க வேண்டாம். பயந்து தப்பிதமா பேச வேண்டாம். பயந்து வாழ்க்கையில தவறான முடிவெடுக்காதே. நீ பயப்பட வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீ அன்பு கூறுகிற தேவன், நீ அன்பு வைத்த தேவன். அன்பு வச்சிருக்கிறியா? அவர் மேல அன்பு வச்சிருக்கிறியா? கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும், அதை ஊர்ஜிதப்படுத்தணும். நான் அவரிடத்தில் அன்பு வச்சிருக்கிறேன், அவரை காணாதிருந்தும் அன்பு வைக்கிறேன், நான் அவரை தரிசிக்கல ஆனா விசுவாசிக்கிறேன், நான் அவரை பார்க்கல ஆனா அவர் மேல அன்பு வைத்தேன். அல்லேலூயா. நிதானித்து பாருங்கள். மிக முக்கியமான காரியம் வாழ்க்கையில். எந்த சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கலாம், எந்த மனிதர்களை வேண்டுமானாலும் நீங்கள் எதிரிட்டு நிற்க நேரிடலாம். எந்த காரியம் வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரலாம். நீங்கள் புரியாதது, அறியாதது, முடியாதது, இயலாதது, உங்களுடைய திராணிக்கு மிஞ்சினது, நீங்கள் பயப்படும் காரியங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அன்பு கூறுகிற தேவன். அல்லேலூயா. நம்ம எப்படி அவர் மேல அன்பு வச்சோமா? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் முதலாவது அவர் தான் நம்ம மேல வச்சாரு. ஃபர்ஸ்ட் லவ். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது நம்மிடத்திலே அன்பு வைத்தார். அல்லேலூயா. முதல்ல இப்ப உள்ள கதை இல்லை, ஆரம்பம். அதனால நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுடைய பாசத்தையும் நேசத்தையும் பக்தியையும் ஆரம்பத்தில் வச்சதை நினைக்கிற தேவன். எப்ப வச்சத? ஆரம்பத்தில். சில நேரம் வரும் கொழுந்து விட்ட அன்பு, ஆண்டவர் மேல பாசம், வேற எதுவுமே பிடிக்காது, வேற எதுவும் ஒரு மேட்டரே கிடையாது. அல்லேலூயா. வேற எதுவும் ஒரு காரியமே இல்லை, ஆண்டவர் தான் மெயினா இருக்கும், பாசமா இருக்கும். ஆண்டவர் அதை நீ 5 வினாடிகள் அப்படி காணப்பட்டாலும் அதை மறக்காதவர். அல்லேலூயா. அது ரொம்ப நாள் இருக்கணும்னு இல்லை, அது ஒரு நாள் இருந்தாலும் போதும், அவருக்கு அது மறக்கவே மறக்காது. சிலர் எப்படின்னா பர்த்டேக்கு சரியா அதை ஞாபகம் வச்சுட்டு கூப்பிட்டு விஷ் பண்ணி ஒரு சாக்லேட் கொடுத்தா போதும், மறக்கவே மாட்டாங்க. எனக்கு இந்த மாதிரிப்பட்ட கொள்கைகள் மறந்துடும். ஏன்னா அவங்க கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. பாருங்க, சில காரியங்கள் சந்திப்பில் பாசத்தால் செஞ்சதை நம்மளாம் மறக்க மாட்டோம். ஆண்டவர் அதே மாதிரி தான், என்னைக்கும் அது இருக்காது. ஒரு நாள் திடீரென்று நடந்திருக்கும், அது மனசுலே தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் இளவயதின் பக்தியை நான் அறிந்திருக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே, விதைக்கப்படாத தேசம். அல்லேலூயா. மணல்காடு, எங்க பார்த்தாலும் மறுபூமி, வாழ்க்கை வெட்டாந்தரை, வாழ்க்கை பட்டு போனது போல், கெட்டுப்போன வாழ்க்கை, கேடுண்டான வாழ்க்கை, அதெல்லாம் மறந்துற நமக்கு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை கர்த்தரிடத்தில் வந்த நேரம் அவர் சொல்லுகிறார், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும், அங்கே விதைப்பு மறுப்பும் இருப்பதில்லை. உன் வாழ்க்கையில நன்மையான ஆசீர்வாதம் இல்லாத காலம்,
எந்த மனிதன் உன்னிலே நன்மை கண்டத்தாத காலம் நான் உன்னை சந்தித்தேன். உனக்கு நடந்ததை பத்தி அற்பமா நினைக்கிற நீ ஒன்று நடக்காத இருந்திருந்தா எப்படி இருந்திருப்ப? இப்பவும் விதைப்பும் இருக்காது, அறுப்பும் இருக்காது. யோசிக்கணும். காலம் கடந்தாலும் கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அன்று உன்னை காப்பாற்றினவர் இன்றும் காப்பாற்றுவார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்று காப்பாற்றினவர் இனியும் என்னை காப்பாற்றுவார். அன்று என்னை தப்புவித்தவர் இன்றும் என்னை தப்புவிப்பார். அன்று என்னை ஆதரித்தவர் இன்றும் என்னை ஆதரிப்பார். விதைக்கப்படாத தேசத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறாய். நீ எனக்காக உன் வாழ்வை ஒப்பு கொடுத்த நாளிலே உனக்குள் என்னை பற்றி இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன். நான் நினைத்திருக்கிறேன். இப்ப அற்பத்தனமான காரியத்திற்காய் என் நாமத்தை அசட்டை பண்ணுகிற மனநிலையோடு நீ முன்னேறி கொண்டிருப்பது அவபக்தி. ஆவியானவர் இன்றைக்கு உனக்குள் அந்த பக்தியை மீண்டும் அனல் மூட்டி எழுப்பிவிட விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தில் எழும்பட்டும். அது சத்துருவை விழப்பண்ணும். உனக்குள் எழும்புகிற தேவ மகிமை சத்துருவை விழப்பண்ணும். உன் சத்துருவை விழப்பண்ணும். உன் பக்தி சத்துருவை அதமாக்கும். சத்துரு விழட்டு. தேவனிடத்தில் நீ ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தை முடிவு பரியந்தம் அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்தவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் முடிவு பரியந்தம் ஆரம்பத்தில் கொண்ட ஆண்டவர் மேல் ஒரு தணிக்க முடியாத தாகம் பாசம் இருக்கும். அத கேர் பண்ணணும். சும்மா விட்டுறக்கூடாது. கர்த்தர் தான் உன்னுடைய மெயின் முக்கியம். உங்களுக்கு நேரிட்ட காலங்களில் பிரச்சனைகளில் நீங்கள் அப்படியே மாண்டு போயிருப்பீங்க, அழிந்தே போயிருப்பீங்க, புத்தி கெட்டே போயிருப்பீங்க. ரியலி நிறைய பேர் தெரியும். வாழ்க்கையில் வந்த சோதனை அவங்கள தாங்க முடியாம அவங்க மனநிலையே பாதிக்கப்பட்டவங்க. வாழ்க்கையில் வந்த விபத்து, ஆபத்து, இழப்பை சகிக்க முடியாம நெறி தப்பி போனவங்களால். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்வை விடவில்லை. ஹல்லேலூயா. ஆகையால் இங்கே சொல்லுகிறார், வாசித்து முடிக்கலாம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. நமக்கு பங்கு நமக்கு வந்து சேரும். அல்லேலூயா. அந்த காலத்துல யுத்தத்துல போனவனுக்கு, யுத்தம் செய்ய போனவனுக்கு உள்ள பங்கு ரஸ்துக்களை காக்கிறவனுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சட்டமே இருந்தது. அல்லேலூயா. யுத்தம் பண்றது எதுக்கு? அது ஒரு புலப்பு. யுத்தம் பண்ணி எதிரி நாட்டை பிடித்து அங்கிருந்து கொள்ளை பொருளை வேட்டையாடுவார்கள். அதை கொண்டு வந்து வச்சு அனுபவிப்பாங்க. அல்லேலூயா. இதுதான் அந்த காலத்துல யுத்தம் நடந்த காலம். அதுக்கு தான் வெள்ளை அங்கே இருந்து இங்க வந்தான்னு சொல்றோம். இங்க இருந்தவனை நம்ம வெளியேற்றணும்னு சொல்லிக்கிறோம். அந்தந்த பக்கத்து நாட்டு படை அண்டை நாட்டு படை மேல் போர் தொடுக்கும். எதுக்கு? அங்க இருக்கிற பொக்கிஷங்கள், பொன் ஆபரணங்கள், இல்ல பணம், பொன் வெள்ளி, அங்குள்ள சொத்துக்கள், இதுபட்ட காரியங்கள் எல்லாம் அது சிறைப்பிடிச்சது. இப்படி யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ, யுத்தத்திற்கு போனவங்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கு பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். ரஸ்துக்கள்னா உடைமைகள். யுத்தத்துக்கு போனால அவனுடைய வீடு, குடும்பம், கொட்டாரம்,
ஆடு கொட்டா மாட்டுக்கொட்டா இதெல்லாம் ரஸ்துக்கள், அவங்களுடைய பொருட்களை பாதுகாத்தவங்க. அல்லேலூயா. அங்க இருந்து பாதுகாத்துட்டு ரஸ்துக்கள் அண்டை இருந்தவர்கள். யுத்தம் பண்ணினவன் இவன் பண்ணாதவன், பண்ணினவனுக்கு எவ்வளவு பங்கு அவ்வளவு சரியான பங்கு யாருக்கும் கொடுக்கணுமா? அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கு பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவீர்களாக என்றான். சரி பங்காக பங்கிடணும் அப்படின்னு ஒரு பிரமாணமே எழுதி வச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ யுத்தத்துக்கு போனது யாரு? இயேசுநாதர். அல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்ய. நம்ம இங்க எங்க இருக்கிறோம்? ரஸ்து கலண்டையில உக்காந்துட்டு இருக்கிறோம். ரஸ்துன்னா என்னது? உன் பொருள், உன் பொக்கிஷம், உன் வீடு, உன் காரியம், உன்னுடைய உங்களுடைய வாக்கு தத்தம், உங்களுக்கு உண்டான அழைப்பு, உங்களுடைய வாழ்க்கை. பாருங்க, இயேசு நமக்காக என்ன பண்ண போனாரு? ஆவிகளோடும் அதிகாரங்களோடும் வல்லமைகளோடும் துரைத்தனங்களோடும் கர்த்தத்துவங்களோடும் என்ன பண்ணாரு? போர் தர்க்கம் பண்ணாரா? யுத்தம் பண்ண. தர்க்கம் பண்ணல, என்ன பண்ணாரு? யுத்தம் பண்ணினோம். அப்ப அவருக்கு கிடைச்ச அதே பங்கு வெற்றி யாருக்கு உண்டு? நமக்கு உண்டு. அவர் அடைந்த வெற்றி உனக்கு, அவர் அடைந்த ஜெயம் உனக்கு, அவர் அடைந்த நன்மை உனக்கு, அவர் பெற்ற ஆசீர்வாதம் உனக்கு, அவரில் உண்டான அதே மேன்மை உனக்கு உண்டு. உண்மையாய் உண்மையாய் வரட்டும், வாழ்க்கையில வரட்டும், கர்த்தரின் நன்மை வரட்டும், கர்த்தரின் ஆசீர்வாதம் வரட்டும், கர்த்தரின் விடுதலை வரட்டும், கர்த்தருடைய ஜெயம் வரட்டும். சத்துரு ஓடி போ. ஒவ்வொருடைய வாழ்வை விட்டும் போராட்டங்கள் அழியட்டும். போராட்டங்கள் அழியுது, போர் சேனைகள் அழியட்டு, தடை கட்டுகள் அழியட்டு, எதிர் வல்லமை அழியட்டு. இப்போ எந்த காரியத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், தாழ்ச்சிகள், வீழ்ச்சிகள், போராட்டங்கள், இப்போ எனக்காக போராட சென்றவர், எனக்காக யுத்தம் பண்ண சென்றவர், யுத்தம் பண்ண சென்றவர், யுத்தம் பண்ண சென்றவர், உன்னுடைய உடைமைக்காக, உன்னுடைய சுகத்துக்காக, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, உன்னுடைய வாழ்வுக்காக, உன்னுடைய ஜெயத்துக்காக, உன்னுடைய விடுதலைக்காக இப்போ இயேசு யுத்தம் பண்ணுகிறார். ஜெயம் உனக்கு, பலன் உனக்கு, பங்கு உனக்கு. இதை சத்தியம் என்று விசுவாசிக்கிறவனுக்கு பலிக்கும், இதை உண்மை என்று நம்புகிறவனுக்கு பலிக்கும், இதை உண்மையாக அறிக்கை பண்ணி பெற்றுக் கொள்கிறவனுக்குள்ள அது பலிக்கும். இயேசுவினாலே எனக்கு ஜெயம், இயேசுவினாலே எனக்கு நன்மை, இயேசுவினாலே எனக்கு விடுதலை, இயேசுவினாலே எனக்கு பரிகாரம். இயேசு எனக்காக பாடுபட்டான். நான் ரஸ்துக்கள் அண்டையிலே இருந்தேன், நான் என்னுடைய நன்மை அண்டையிலே இருந்தேன், என்னுடைய பிரச்சனையிலேயே நான் உட்கார்ந்திருந்தேன், என் வாழ்க்கையிலேயே நான் தரித்திருந்தேன், என் வழிகளிலேயே நான் நின்றிருந்தேன். எனக்காக யுத்தம் பண்ணினவர், ஜெயத்தோடு வந்தவர், பலத்தோடு வந்தவர், பலனோடு வந்தவர், பரிகாரத்தோடு வருகிறார். பரிகாரம் உனக்கு. நீ ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருந்தால் பங்கு உனக்கு நிச்சயம், பங்கு உனக்கு நிச்சயம், பங்குண்டு. எது எப்படியோ சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் கொண்ட அன்பை, ஆரம்பத்தில் கொண்ட அன்பை நினைத்திருக்கிற தேவன், ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை விடாமல் பற்றிக்கொள், விடாமல் பற்றிக்கொள், விடாமல் பற்றிக்கொள். உன்னுடைய பங்கு உனக்கு வரும். நன்றி. ஹalleluya, ஹalleluya. பலனே கண்மலையே நன்றி, நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி, நன்றி ஐயா. பெரியவரே உயிரே நன்றி, நன்றி ஐயா. பெரியவரே
உயிரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. கர்த்தர் பலன் அளிக்கிறவர், நன்மை அளிக்கிறவர், பதில் அளிக்கிறவர். அல்லேலூயா. சத்தியமான வார்த்தை. நீ எந்த நிலைமையில் இருக்கிறாயோ பலன் ஏற்படுத்தப்பட்டது மெய், பரிகாரம் செய்யப்பட்டது மெய். நீ அவர்களுக்கு பயப்படாயாக. பயப்பட வேண்டாம். பிரச்சனை குறித்து பயப்பட வேண்டாம். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக. பயப்படுவீர்களாக. எந்த காரியத்தை குறித்தும் நீ பயப்பட தேவையில்லை. தேவனிடத்தில் அன்பு கூறு. உன் நம்பிக்கை நிலைத்திருக்கட்டும். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு வரைக்கும் வரட்டும். முடிவு வரைக்கும் வரட்டும். நெருக்கத்தினாலே விட்டு விடாது. சோர்வு நிமித்தம் விட்டு விடாது. பலவிதமான எதிர்ப்பு நிமித்தம் விட்டு விடாது. விட்டு விடாதே. உன்னுடைய ஜீவனான தேவன் உனக்கு பதிலளிக்கிறவர். விசுவாசத்தோடு பதில் இன்னைக்கு வரணும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். அல்லேலூயா. உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன். வேற எந்த சென்டிமெண்ட் பேசி பிரயோஜனம் இல்லை. எதையுமே தேவனுக்கு முன்பாக விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. எதை வேண்டுமானாலும் சமர்ப்பித்து ஆக வேண்டும். பரிகாரம் உன் பக்கம் நிச்சயமாய் கடந்து வர பண்ணுகிற தேவன், கடந்து வர பண்ணுகிறவர். அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை விடாதீர்கள். ஆண்டவரிடத்திலே முடிவு பரியந்தம் நம்பிக்கை கொண்டால் என்ன உண்டு? கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள். எப்போ? நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய்
உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போம். உறுதியாய், உறுதி, மன உறுதி, மன உறுதி, கர்த்தர் மேல் மன உறுதி பலனை கொண்டு வரும், பலனை கொண்டு வரும், பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. நமக்கு நல்லா தெரியும், மோவாப்பில இருந்து வந்த அந்நிய நாட்டு ஸ்திரியாகிய ரூத்துக்கு மன உறுதி இருந்தது. கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பறி கொடுத்து வெறுங்கையா நிக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா மன உறுதி அவ விடவே இல்லை. அவள் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தரிடத்துல மன உறுதி. அவள் மன உறுதியா இருக்கிறதை கண்டு, அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு, மன உறுதியாய் இருப்பதை கண்டு, அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஹல்லேலூயா. அவ தீர்மானத்தை பத்தி மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவள் பூரண பலன் அடைந்தாள் என்று திருவசனம் சொல்லுகிறது. மன உறுதியா இருக்கிற உன்னை பலனால் அலங்கரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாயிரு. உங்களுக்குள்ள விசுவாசம் கொழுந்து விட்டு எரியட்டும். கர்த்தர் உனக்காக போர்க்கொடி ஏற்றுகிறார், போர்க்கொடி ஏற்றுகிறார். உனக்காக, உனக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறார். வீர சத்தம், வீர முழக்கம், வீர முழக்கம், ஜெய சத்தம், ஜெயத்தின் ஆரவாரம், ஜெயத்தின் ஆரவாரம், ஜெயத்தின் ஆரவாரம், நம்பிக்கையின் ஆரவாரம், நம்பிக்கையின் ஆரவாரம். இப்போ, இப்போ நன்றி, நன்றி, நன்றி. ஆவியானவர் பலன் அளிக்கிறார். உனக்கு பலன் உண்டு. பலன் அளிக்கிறவர். வியாதிக்காக பரிகாரம் ஏற்படுத்தினது போல், பாவத்துக்காக பரிகாரம் ஏற்படுத்தினது போல், பிரச்சனைகளுக்காக சோதனைகளிலே ஜெயிக்கும்படி பரிகாரம் ஏற்படுத்தினவர். அல்லேலூயா. தாம் சோதிக்கப்பட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கும் அவர் பதிலளிக்கிறவரும் உதவி செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எபிரேய நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, அவர் தாமே நமக்காக. அவருக்கு என்ன சோதனை? நம்ம சோதனை. அல்லேலூயா. நம்ம சோதனைக்கு ஜெயம் வரணும். அப்போ சோதிக்கிறவன், பரீட்சை வைக்கிறவன், சோதனைக்காரன் என்று ஒருவன் உண்டு. தேவ பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறவன், தேவ அன்பை சோதிக்கிறவன், பொறுமையை சோதிக்கிறவன், தீர்மானம் பரிசுத்த வாழ்வை சோதிக்கிறவன். அல்லேலூயா. தேவன் தந்த அழைப்பில் நிற்கிறாயா இல்லையா என்று சோதிக்கிறவன் உலகத்தில் உண்டு. அல்லேலூயா. அந்த சோதனையில் நாம் வெற்றி எடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, பாடுபட்டபடியால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உதவி செய்ய வல்லவர். சோதனையிலே ஜெயம் உண்டு. சோதனையிலே ஜெயம் உண்டு. அல்லேலூயா. எந்த விதமான சோதனை பரீட்சையில் நீங்கள் கடந்து போனாலும் எனக்கு ஜெயம் உண்டு என்கிற நம்பிக்கையை முடிவு வரைக்கும் பிடித்துக் கொள்ள வேண்டும். பலனளிப்பார். நிச்சயமாய் சோதனையில் ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. பதிலளிக்கிறவர். நீ பயப்பட தேவையில்லை, நீ பயப்படவே தேவையில்லை. கர்த்தர் அவர்களுக்கு பயப்படுவீர்களாக தேவையில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று உங்களுக்காக எல்லாவற்றிலும் அவர் போயிட்டு ஜெயித்துட்டு வந்துட்டார். அவர் போயிட்டு ஜெயித்துட்டு வந்துட்டார். உன் பரீட்சையை அவர் சந்தித்து விட்டார். உன்னுடைய பரீட்சை அவர் சந்தித்தார். என்னுடைய பரீட்சையை இயேசு சந்தித்தார். நீ கடந்து போகிற பாதை அவர் அறிவார். நீ கடந்து போகிற பாதை அவர் அறிவார்.
நாம் போகும் பாதை அவர் அறிவார். யோபு சொல்லுகிறான், நான் போகும் பாதையை அவர் அறிவார். அல்லேலூயா. நான் போகும் பாதையை அவர் அறிவார். பாருங்கள், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். எப்படி போகிற பாதையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? நான் போகும் வழியை அவர் அறிவார். அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சோதனை வழியா போகிற ஒரு நபரை கர்த்தர் அறிகிறார். அவன் சொல்றான், நான் போகிற வழி அவர் அறிஞ்சிருக்கிறார். நான் சோதிக்கப்படுற வழி அவர் அறிவார். நான் சோதிக்கப்பட்ட பின் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் பொன்னாக விளங்குவேன். அவன் எல்லாத்தையுமே கர்த்தர் மேலே சொல்லிட்டான். இங்க வேதத்திலே சோதனைக்காரன் என்பது பிசாசினுடைய ஒரு அந்தஸ்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அவனுடைய பதவி பரீட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே இந்த சம்பவம் இவனுடைய வாழ்க்கையில் நான் போகிற இந்த சோதனை பாதையை அவர் அறிந்திருக்கிறார். நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், உன் நம்பிக்கை முடிவு பரியந்தம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீ தேவனிடத்தில் வைத்த பக்தி, ஆரம்பத்தில் கொண்ட பக்தியை மீண்டும் தொடர வேண்டும். இது நிச்சயமான நிபந்தனை. ஹல்லேலூயா. நீ அவர் மேல் வைத்த அன்பு பூரணப்பட வேண்டும். இதெல்லாம் நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ். நடக்குதா இல்லையான்னு சோதிக்கத்தான் அந்த பரீட்சை. நல்லா எழுதியிருக்கிறியா? நல்லா ஒப்புவிக்கிறியா? சூழ்நிலையில யாரை நேசிக்கிறேன்றத நீங்கள் நிரூபிப்பீங்க. நிறைய பேருக்கு சோதனை நடக்குன்றதே தெரியாது, பரீட்சையாக நடக்குதுன்னு தெரியாது. அதனால பேப்பரும் கொண்டு போறதில்ல, பெண்ணும் கொண்டு போறதில்ல. அல்லேலூயா. ஆமாங்க, பரீட்சை முடியும். சிலர் படிச்சதே இல்லை, சொல்லி கொடுக்கறத ஒன்றையும் படிச்சுக்கிறதே இல்லை, மைண்ட்ல ஏத்துறது இல்லை, பிராக்டிஸ் பண்றதே இல்லை. கற்றுக்கொள்கிறத செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துடணும். அது உண்மைதானான்னு பரீட்சிக்கப்படும். அல்லேலூயா. சிலர் அதை அனுபவத்துக்கு கொண்டு வரதில்லை, சும்மா உட்காந்து கேட்டுட்டு கோவிலுக்கு வந்தேன் போனேன், என்னைக்கு உள்ள வாழ்க்கையை வாழ்றோம். ஆஃப்டர் ஆல் நான் அடிக்கடி சொல்வேன், கர்த்தருடைய கிரியைகளில் பெருகுதல், கீழ்ப்படிதல், உண்மையாய் செயல்படுதல், அனுதினமும் தேவனை தேடுகிற ஜெப வாழ்க்கை செய்தல். அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கிறேன் உங்கள்ட்ட இல்லையா, முழங்கால நின்று கண்டிப்பா 1 hour ஆகுது, அப்படிதானே? அல்லேலூயா. செய்துதான் சாதிக்கணும். இதெல்லாம் செஞ்சு பாருங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். சோதனை, ஏதாவது நீங்க இதை கடைபிடிக்க ஆரம்பித்தால் அதுதான் படிக்கிறது. புரியுதா? படித்தல், அது கீழ்ப்படிதல், அதை செய்து நிறைவேற்றுதல். அந்த செயல் நிலைத்திருக்கிறதா என்று சோதனை வரும். நீ டெய்லி செய்றியா? செய்ய முடியுதா? இல்ல விட்டுறியா? நீங்க ஒன்ன கடைபிடிக்க ஆரம்பிப்பீங்க, பொறுமையை கடைபிடிக்க ஆரம்பிப்பீங்க. இனி எந்த காரியத்தில் நம்ம இடறக்கூடாது அப்படின்னு ஏதோ கடைபிடி. உங்க பலத்துல முடியாது, அதுக்கு யாருடைய பலம் தான் வேணும்? தேவ பலம். அதுக்கு மீகா 7:7 சொல்லுகிறார். வாசிங்க அந்த வாக்கியத்தை. நானும் என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். நான் கர்த்தரையே பார்த்து கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் காத்திருந்து நன்மை அடைவேன், பலன் அடைவேன். அல்லேலூயா. பலன் அடைதலும் பலன் அடைவதும் தேவனிடத்திலிருந்து. நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். அதனால என்ன வரும்? நமக்கு பலன் வரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், பலன் அடைவான், பலன் அடைவான். அல்லேலூயா. பலனும் வரும், பலனும் வரும். ஏன்னா அவர்தான் யுத்தம் பண்ணி கொண்டு வர்ற காரியத்துல காத்திருக்கிற உனக்கு பலன் அளிக்கிறவர், பங்கு தருகிறவர், பங்கு தருகிறவர். அல்லேலூயா. நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். நோக்கி கொண்டுனா பார்த்து கொண்டு, வராரா 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 தராரா தராரா, நம்ம அப்படி ஆவலா பார்த்துட்டே இருப்போம். அதுதான் அவன் சொல்றான், கர்த்தரை நோக்கி கொண்டு. நோக்கில பார்த்து பார்த்து, எங்க எங்க வராரா, கர்த்தர் செஞ்சிருவாரா, அந்த போக்கஸ் தேவனின் மேல நம்முடைய கவனம். சோதனையில கவனம். கர்த்தர், ஆண்டவரே நீர் ஊட்டினா போச்சு. ஹல்லேலூயா. எந்த காரியத்தையும் நம்மவே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறனால ஒரு பிரயோஜனம் இல்லை.
நம்முடைய பலம், நம்முடைய எமோஷன், நம்முடைய தீர்மானம். ஆனா இங்க என்ன சொல்ற? கண்ணு உண்மையே. அதுதான் அங்க சொல்லுகிறான். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு. நானோ வென்றால்னா மத்தவெல்லாம் எங்க வேணாலும் பாப்பா, நான் அப்படி அல்ல. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு, கர்த்தரையே நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் ரட்சிப்பின் தேவன், உரிமையா சொல்லலாம், என்னுடைய ரட்சிப்பின் தேவன், என்னுடைய ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். ஹalleluya. என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன் எனக்கு செவி கொடுப்பார். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன் என் விண்ணப்பத்திற்கு பதில் தருவார். என் தேவன் என் காத்திருக்குதற்கு பலனளிப்பார். என் தேவன் நான் நம்பினதை எனக்கு தருவார். எனக்கு பலனளிப்பார். எனக்கு பலனளிப்பார். எனக்கு பங்களிப்பார். என் தேவன் எனக்கு பங்களிப்பார். ஹalleluya. நன்றி. என் தேவன் எனக்கு பலன், என் தேவன் எனக்கு பங்கு, என் தேவன் எனக்கு ஆசீர்வாதம். நான் உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறேன். உம்மையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உம்மையே நோக்கி கொண்டு உமக்கு காத்திருக்கிறேன். என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருக்கிறேன். எனக்கு கொண்டு வருகிற நன்மை, எனக்கு கொண்டு வருகிற விடுதலை, எனக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதம் வரட்டே, வரட்டே, வரட்டே. வீட்டுக்கு வரட்டே, உன் குடும்பத்தில் வரட்டே. தேவன் அளிக்கிற பங்கு வரட்டே, உன் பிள்ளை மேல வரட்டே. தேவன் அளிக்கிற பலன் வரட்டே. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி. ஹalleluya. நன்றி இயேசுவே. ஹalleluya. நீர் எனக்கு பலன் கொண்டு வருகிற தேவன், நீர் பங்கை கொண்டு வருகிற தேவன். எனக்கு சரி பங்கு உண்டு, சரி பங்கு உண்டு, சரியான பங்கு உண்டு. என் காத்திருக்குதல், நான் உண்மையே நோக்கி கொண்டு காத்திருக்கிறேன். எனக்கு பலன் அளிக்கிறவர், என் வீட்டுக்கு, என் நன்மைக்கு, என் வேலையின் பலன், என் கிரியைக்கு பலன். ஹalleluya. எந்த காரியத்துக்கு காத்திருக்கிறாயோ அந்த காரியத்தை உனக்கு செய்து பலன் அளிக்கிறவர், உனக்கு பலன் அளிக்கிறவர். உன் கிரியைகளுக்கு பலன், உன் காத்திருக்குதற்கு பலன். ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். நான் கர்த்தரையே நோக்கி கொண்டு இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். அவரே என் விண்ணப்பத்துக்கு பதிலளிக்கிறவர், அவரே என் வீட்டை ஆசீர்வதிக்கிறவர், அவரே என் கணவனை திருத்துகிறவர், அவரே என் நன்மையை விருத்தி அடைய பண்ணுகிறவர், அவரே என் தடைகளை உடைக்கிறவர். தடைகள் உடையட்டே, சாபங்கள் அழியட்டே. கர்த்தரால் சாபம் அழியட்டே. கர்த்தர் கட்டுகளை உடைக்கிறார், உடைக்கிறார். மந்திரவாதத்தால் கட்டப்பட்ட வாழ்வின் கட்டுகள் உடைதே. புத்தி கட்டி இருக்கிற அந்தகார கட்டுகள், யேசபேலாவின் கட்டுகள் உடைவதாக. எரிச்சலின் கட்டுகள், பொறாமையின் கட்டுகள் உடைதே. நன்றி இயேசுவே. பலன் தருகிறவர், பலன் கொடுக்கிறவர். இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். அவர் யுத்தம் எனக்காக செய்து என் பிரச்சனையிலே
எனக்காக நேரிட்டு வெளிப்பட்டு எனக்கு ஒத்தாசையா இருக்கிறவர், உதவியை கொண்டு வருகிறவர், பரிகாரத்தை கொண்டு வருகிறவர், பதிலை கொண்டு வருகிறவர். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கலக்கங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும். நான் கர்த்தரையே நோக்கி இருப்பேன், கலங்க தேவையில்லை. பலவீனங்கள் மாறட்டும், வாதைகள் சாபங்கள் விலகட்டும், சத்துருடைய சவால்கள் அழியட்டும், அழியட்டும். ஆவியானவர் இப்பொழுது உனக்கு விரோதமாய் அநேக நாட்களாய் செய்து செய்து கட்டி எழுப்பப்பட்ட யாக பூஜையின் ஆதிக்கங்கள் தடை செய்கிறாவின் கட்டுகளோடு ஆவியானவர் அவைகளை அழிக்கிறார். நன்மை விட்டு அழியுதோ, வாழ்வை விட்டு அழிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு பதில் செய்வான். என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன். அதான் நம்பிக்கை கொண்டிருத்தல். அப்படின்னா எதிர்பார்த்து இருத்தல் என்று அர்த்தம். அல்லேலூயா. எது எதிர்பார்த்து? கர்த்தர் காரியத்தில் பரிகாரம் கொண்டு வருவார். ஏன் அவர் எனக்கு முன்னே அவர் அதை செய்கிறார். அதைத்தான் வாசித்தோம். என்னன்னு, நீ பயப்படாத, நீ அமர்ந்துரு, நீ ஆதியில கொண்ட அன்பையும் நம்பிக்கையும் முடிவு வரைக்கும் விடாத. நீ உண்மையிலே அன்பு இருந்துன்னா பயம் இருக்காது. அன்பு பயத்தை புறம்பே தள்ளிவிடும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். வாழ்க்கை பத்தி பயம் இராது. பயம் இன்னும் குழப்பமா தான் இருக்கு. அப்படின்னா கர்த்தருடைய அன்பு உங்கள் இருதயத்தில் பூரணப்படலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுக்காக சோர்ந்து போவானா? நாம் அன்பை நாடதான் சொல்லி இருக்கிறது. அப்பதான் அது பூரணத்தை நோக்கி போகும். அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் இந்நாளில் பயப்பட தேவையில்லை. நம்முடைய கவனம் கர்த்தரிடத்தில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் நமக்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டு எதிர்பார்த்து இருக்கும் போது கர்த்தரால் நமக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அவரிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம். அதான் சொன்னேன்ல, அவர் யுத்தம் பண்ணுகிறார், யுத்தம் பண்ணி பலனை பங்கை தருகிறார். அல்லேலூயா. யுத்தம் பண்ணினவருக்கு என்ன பங்கு உண்டோ அவ்வளவு பங்கு. இயேசு எடுத்த முழு ஜெயமும் உங்களுக்கு, இயேசு எடுத்த முழு விடுதலையும் உங்களுக்கு. இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்த சோதனையை ஜெயித்த ஜெயம், சோதனையை ஜெயித்த ஜெயம், சோதனைக்காரனை ஜெயித்த ஜெயம், இயேசு ஜெயித்த ஜெயம் உனக்கு சொந்தம். தேவனுடைய வல்லமை எதிர்பார்த்து, தேவனுடைய விடுதலை எதிர்பார்த்து, தேவனுடைய அற்புதத்தை எதிர்பார்த்து இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளும் பலனையும் பங்கையும் கொண்டு வருகிறார். இப்போ காத்திருந்த உனக்கு, நோக்கி இருந்த உனக்கு, நம்பிக்கை கொண்டிருந்த உனக்கு கேட்டருளுகிற தேவன், கேட்டருளுகிற தேவன், கேட்டருளுகிற தேவன் பலன் கொண்டு வருகிறார். பலன் உண்டு. பலனை கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் சொன்னபடி இயேசு எடுத்த முழு ஜெயமும், சோதனையை ஜெயித்த முழு ஜெயமும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சரி பங்கு. அல்லேலூயா. இதெல்லாம் சும்மா எழுதி வச்சிருக்கு. நமக்கு யுத்தத்துக்கு போனவனுக்கு எவ்வளவு உண்டோ அவ்வளவு யாருக்கும் உண்டு. உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறவனுக்கு உண்டு. அல்லேலூயா. என் ரட்சிப்பின் தேவனை நோக்கி நான் காத்திருப்பேன், காத்திருப்பேன். அவர் என்னை, என் தேவன் என்னை கேட்டருளுவார். கேட்டருளுவார். கேட்டருளார்னா பதில் தருவார், பங்கு தருவாரு. நான் கூப்பிட்டு எனக்கு வேணும் எனக்கு வேணும் கேட்டேன், எனக்கு பங்கு தருவார். என் பிள்ளைக்கு ஒரு பங்கு, என் பையனுக்கு ஒரு பங்கு, என் பொண்ணுக்கு ஒரு பங்கு, என் மருமகனுக்கு ஒரு பங்கு. என் மருமகளுக்கு பங்கு கொடுக்கணுமா வேண்டாமா? என் மருமகளுக்கு பங்கு கொடுக்கணுமா வேண்டாமா? நீதான் சொல்லணும். பங்கு கொடு. புருஷனுக்கு பங்கு, மனைவிக்கு பங்கு, வீட்டாருக்கு பங்கு, படிக்கிற பிள்ளைக்கு பங்கு, படிக்கிற பையனுக்கு பங்கு. உனக்கு பங்கு. என்னுடைய பங்கு எனக்கு, என் பங்கு எனக்கு.
உன்னுடைய பங்கு அண்ணனுக்கு கூடாதவன். உன்னுடைய பங்கு உனக்கு. கர்த்தர் எனக்கு பங்கு, என் பாத்திரத்துக்கு பங்கு, என் பாத்திரத்தின் பங்கு. உன் பங்கு கர்த்தரால் வரும், கர்த்தரால் வருகிறது, கர்த்தரால் வருகிறது. சுக வாழ்வு உனக்கு சொந்தம், சுக வாழ்வு உனக்கு சொந்தம், சுக வாழ்வு உனக்கு சொந்தம். சமாதானம் உனக்கு சொந்தம், சமாதான வாழ்வு உனக்கு சொந்தம். விடுதலை வாழ்வு உனக்கு சொந்தம். பெற்றுக்கோ, வெற்றி வாழ்வு உனக்கு சொந்தம். இப்போ இயேசுவின் நாமத்தில் பங்கு உனக்கு. உன் வீடு உனக்கு, உன் ஆஸ்தி உனக்கு, உன் வேலையின் பலன் வரட்டு. உன் பலனை பெற்றுக்கோ, உன் நன்மை பெற்றுக்கோ, உன் விடுதலை பெற்றுக்கோ, உன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கோ. உன் வாக்குத்தத்தம் உனக்கு. பெற்றுக்கோ. உன்னுடைய சுகம் உனக்கு, சரீர சுகம் உனக்கு. சரீரத்தின் மேல் ஆட்சி நடத்துகிற அந்நிய ஆவி அழித்தார், சிலுவையில் அழித்தார், சாபத்தால் ஆதிக்கத்தை அழித்தார், துரோக ஆதிக்கத்தை அழித்தார், எதிரான ஜபத்தின் வல்லமை அழித்தார், சூன்ய வல்லமை அழித்தார். உன் பங்கு சுகம் உனக்குத்தான். உன்னுடைய மகிழ்ச்சி உனக்கு, உன்னுடைய சொத்துரிமை உனக்கு, உன்னுடைய சொத்து உனக்கு, உன்னுடைய பங்கு உனக்கு, உன் சுதந்திரம் உனக்கு. நன்றி. உன்னுடைய அழைப்பு உனக்கு சொந்தம், உன் அபிஷேகம் உனக்கு சொந்தம், உனக்கென்று வைக்கப்பட்ட திட்டம் உனக்கு சொந்தம். இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். தேவன் என்னை கேட்டருளுவார், கேட்டருளுவார். உன்னை நடத்த வல்லவர், உன்னை ஆதரிக்க வல்லவர், உன்னை உயர்த்த வல்லவர். ஆமென். உனக்கு வீட்டை உண்டு பண்ண வல்லவர், வீட்டை உண்டு பண்ண வல்லவர், வீட்டை உண்டு பண்ண வல்லவர். ஆசீர்வதிக்க வல்லவர், உன்னை குடும்பமாய் கட்டி எழுப்ப வல்லவர். நீ எதிர்பார்க்கிற நல்வாழ்வை தர வல்லவர், வேலையை தர வல்லவர். வேலை உண்டு, நன்மை உண்டு. சோதனை அகற்றி, வேதனை அகற்றி, தடைகளை அகற்றி. ஹல்லேலூயா. நன்றி. Thank you Jesus. ஹல்லேலூயா. உண்மையாக ஒப்புக்கொடு. கர்த்தராகிய தேவன் உன்னோடு வருவார். வாழ்விலே நிம்மதி உண்டா? குடும்ப நன்மைகளில் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய சரி பங்கு வர வேண்டும். பிள்ளைகள் சத்துருவசமாய் ஆண்டவரே பிடிக்கப்பட்ட நன்மைகள் திருப்பி வரட்டும், திரும்ப வரட்டும், திரும்பி வரட்டும். ஒவ்வொரு நன்மையான ஆசீர்வாதம் நிரப்பும். படிக்கிற பிள்ளைகள் சிறு படிப்பிலிருந்து மேல் படிப்பு வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய ஆளுகை தங்கட்டும். மனமடிவையும் கட்டுகளை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய கட்டுகள், மந்திரவாத கிரியைகள் கைக்கப்படட்டும். வீட்டில் சமாதானம், வாழ்விலே நிம்மதி உண்டா? சிறைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுகிறார், நன்மையற்றவர்கள் ஆசிரியப்படும். அவருடைய வாழ் நன்மை பெறுகிறது. புதிய நன்மை உமக்கே உள்ளார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெப உதவிக்கு 9444 2728 46